வணக்கம் நேயர்களே, சுபிக்ஷா டிவி சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, விருச்சக ராசியை பத்தி பார்க்க போறோம். விருச்சக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சக ராசி. ஸோ இந்த குரு பயிற்சி பலன் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். குரு பயிற்சிங்க. விருச்சக ராசிக்கு வந்து குரு யாரு? உங்க ராசிக்கு யோகாதிபதி, 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. இப்ப 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு நல்ல குரு கிடையாது. இப்ப 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. எப்போ நடக்கும்? வர மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும். மேஷத்தில் இருக்க குரு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். நிறைய விருச்சக ராசி நேயர்கள் வந்து பாருங்க கஷ்டத்தில் இருக்கீங்க. 7.5 சனியெல்லாம் முடிஞ்சப்பதான் ஓரளவுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு, 5ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 6ல மறைஞ்சு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை நிறைய விருச்சக ராசினியர்களுக்கு இருக்கு. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு அற்புதமான குரு பயிற்சிங்க, பயன்படுத்திக்கிங்க. தொழில் ரீதியா எப்படிங்க ஐயா இருக்கு? சொந்த தொழில் பண்ணலாங்களா? இல்ல வேலைக்கெல்லாம் எப்படி இருக்கு? வேலை மாற்றம் கிடைக்குங்களா? இல்ல தொழில் பண்றது இப்ப 2ஆம் தொழிலா பண்ணலாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குங்க. பண்ணலாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்குங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ல வர்றாருங்களே. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்க போகுது. ஒரு சில பேர் புதுசா கூட்டு தொழில் ஆரம்பிக்க போறீங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையை பார்க்க போறாரு. எங்க? கேது மேல ஒரு பார்வை விழுகும், கன்னி ராசி மேல பார்வை விழுகும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்குங்க. இனிமேல் ஆரம்பிக்கணும், நான் சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அடுத்தவங்களுக்கு நான் அடிமையா இருக்க விரும்பல, நானே ஒரு முதலாளியா இருக்க விரும்புறேன், சொந்த தொழில் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு வியாபாரம் பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். நல்லபடியா பயன்படுத்திக்கிங்க. குரு 7ஆம் இடத்துக்கு குரு ஒரு அதிர்ஷ்டமான குருங்க. ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சியா விருச்சக ராசினியர்களுக்கு இருக்க போகுது. அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி திருமணம் சம்பந்தம் கேட்டிருந்தாங்க. லவ் மேரேஜே அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எந்த மாதிரி நடக்க போகுது? லவ் மேரேஜ் ரெண்டுமே சக்சஸ் ஆயிருங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி குருங்க. அவர் 7ஆம் இடத்துல இருக்காரு. 5ங்கிறது காதல், லவ் குறிக்கிற இடம் 5ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது மேரேஜ் குறிக்கிற இடம். அப்ப காதல் திருமணம் சக்சஸ் ஆயிரும். அப்பா அம்மா ஒத்துக்கலைங்க, வீட்டுல கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா ஒருத்தர் தொந்தரவு கொடுக்குறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிற ஒரு சில பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. குடும்பத்தில் குழப்பமா இருக்கு. ஒருத்தர் ஒத்துக்கிட்டா இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் வீட்டில் பெற்றோரோட சம்மதமும் வீட்டோட ஆட்களோட சம்மதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. சரிங்களா? அவங்க ஒத்துக்கல, இவங்க ஒத்துக்கல, அதெல்லாம் விடுங்க, கவலையப்படாதீங்க. இனி உங்களுக்கு லவ் மேரேஜ் இந்த வருடம் சக்ஸஸ் ஆகும். லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? காதல் திருமணம் நிறைவேறும். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க குரு திருமணத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி. சரிங்களா? கல்யாணம் நடக்கும், நல்ல குடும்பம் அமைஞ்சிரும். அதே மாதிரி தீராத பணப்பிரச்சனையும் கடன் சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்களா அந்த பயிற்சினால? கண்டிப்பாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருல்லங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்துட்டாலே பணம் வருதுன்னு அர்த்தம். பணம் வருதுன்னு அர்த்தம். பொருளாதார சிக்கல்ல இருந்து வெளியே வர போறீங்கன்னு அர்த்தம். பணம் ஒரு மனுஷனுக்கு கையில வந்துட்டாலே அவங்க மன நிம்மதி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு மனுஷனுக்கு பணம் வந்துட்டாலே மனசு தெளிவா இருக்கும், ஒரு தெளிவா செயல்படுவாங்க. ஒருத்தர் பண பிரச்சனை வந்ததுன்னா பாருங்க, மைண்ட் எதுவுமே வேலை செய்யாது. குழப்பத்தில் இருந்தாங்க விருச்சிக ராசி நேயர்கள், குழப்பத்தில் இருந்தீங்க, நரக வேதனை அனுபவிச்சிங்க, சித்திரவதை அனுபவிச்சிங்க. கடந்த காலமெல்லாம் பாருங்க 2012ல இருந்து 20 வரை கஷ்டப்பட்டீங்கல்ல. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டு இந்த குரு பயிற்சி பணத்தை கொடுக்க போறாரு. கடன்ல இருந்து முழுமையா வெளியே வர போறீங்க. நிச்சயமா நடக்குங்க, பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான குரு பயிற்சி. ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ல இருந்து 11ஆம் இடத்தை பார்த்து உங்க ராசியவே பார்க்கறதுனால இருட்டுக்குள்ள இருந்த விருச்சிக ராசி நேயர்கள் வெளியே வர போறீங்க. உங்க கடன் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வர போறீங்க. பணப்புழக்கம் இனிமேல் உங்களுக்கு அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். பணத்தோட வாழ்ந்து பணத்தோட வாழ போறீங்க. உங்க சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க முன்னாடி கௌரவமா வாழ்ந்து சாதிச்சு காமிக்க போறீங்க. யார் முன்னாடி கேவலப்பட்டீங்களோ, யார் முன்னாடி அசிங்கப்பட்டீங்களோ அவங்க முன்னாடி உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்க போறீங்க இந்த குரு பயிற்சியில இருந்து. அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியம் கேட்டிருந்தாங்க ஐயா. புத்திர பாக்கியம்லாம் இந்த குருனால வந்து கிடைக்குங்களா? அமைப்பு நம்மளுக்குள்ள இருக்குங்களா? இந்த கண்டிப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. 5ஆம் அதிபதி தாங்க. நிறைய பாருங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, இல்லை எவ்வளோ கோயில் போயிருப்பீங்க, பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ இடத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க, ஒன்றும் செட் ஆகிருந்திருக்காது. கவலையிலே இருந்திருப்பீங்க, மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேங்க சார், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணோம், மருத்துவ செலவு பண்ணோம், புத்திர பாக்கியம் எங்களுக்கு இன்னும் அமையல, எவ்வளோ பரிகாரம் பண்ணி பார்த்தோம், எங்கெங்கேயோ நாங்கள் போய் பார்த்தோம், எவ்வளோ கோயில் போல ஏறி இறங்கணும், ஆனால் எங்களுக்கு அமையலன்னு சொல்லிட்டு இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். கரு உருவாகக்கூடிய வருடம் இந்த வருடம். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அவரு தாங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் குரு, பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உண்டான கிரகம் குரு, தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு. இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இந்த வருடம்
குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. புத்திர பாக்கியம் நிச்சயமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிரும் இந்த வருடம். அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு. அதே மாதிரி நீங்க சேவ் பண்ண வைக்க முடியுமாங்க ஐயா? கண்டிப்பாங்க. நான் தனக்காரகன் குரு, உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு. அவரே தான் தனாதிபதி அவர்தான். பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் அவர்தான். தனக்காரகன் குரு சரிங்களா? பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா? தங்கத்துக்கு அதிபதி குரு. இந்த வருடம் விருச்சிக ராசி நேயர்கள் தங்க நகைகள் வாங்க போறீங்க. அடகு வச்ச நகைகள் மீட்டெடுக்க போறீங்க. பணம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால பணப்புழக்கம் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. பணப்பிரச்சனையா போயிட்டு இருந்தவங்களுக்கு, கடன் மேல கடனா போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வருடம் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக போகுது. பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் குரு பயிற்சியில் எல்லா விருச்சிக ராசி நேயர்களும் நீங்க வாழ போறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. வீடு, வாகனம், சொத்து அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சினால நம்மளுக்கு கிடைக்குங்களா ஐயா? கண்டிப்பாங்க. வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அமைஞ்சிரும் உங்களுக்கு. ஒரு சில பேர் குழந்தைகளையும் செட்டில் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது உங்களுக்கு பணத்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த 2 வீலர் 4 வீலர் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் 4 வீலர்னு ஆசை இருக்கும். அது உங்க ஆசைகள் நிறைவேறிடும். பழைய வண்டி வச்சிருக்கேங்க சார், ரிப்பேர் வச்சுட்டே இருக்கு, செலவு வச்சுட்டே இருக்குன்னு சொல்றவங்க புது வாகனம் வாங்குவீங்க. இதெல்லாமே அமையுங்க. மொத்தத்துல சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு, வீடு, நிலம், வாகனம் இது எல்லாமே இந்த வருடம் குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு அமைஞ்சிரும். ஏன்னா ராசி குரு பார்க்குறாருங்க. அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. எங்க பார்க்குறாரு? உங்க ராசிக்கு 3ஆம் இடம் மகர ராசி பார்க்குறாரு. அப்போ நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சக்சஸ் தான். அதுல ஃபெயிலியரே கிடையாது. முயற்சி வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிங்க. திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? சக்சஸ். புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிரும் உங்களுக்கு. சொந்த தொழில ஜெயிக்க போறீங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். மெயினா சொல்ல போனா உடல் இருந்த உபாதைகள், ஏன்னா ராசி குரு பார்க்கறதுனால உங்க மேல ஒரு வெளிச்சம் படுறதுனால அந்த இருட்டுக்குள்ள இருந்தவங்க நரக வேதனை அனுபவிச்சவங்க. அதே மாதிரி பாருங்க, கடல்ல நீந்திட்டு இருப்பீங்க. கடல்ல நீந்திட்டு தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. எப்படா கரை வரும், எப்படா கரையை பார்ப்போம். இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு. கரைக்கு வர போறீங்க. நல்லது நடக்க போகுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த விருச்சிக ராசி நேயர்கள் வெளிச்சத்துக்கு வர போறீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை, தரமான ஒரு வாழ்க்கை இந்த வருடம் இந்த குரு பயிற்சியிலேருந்து அமையும். அதுல சந்தேகமே கிடையாது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாறும். சூப்பரா சொல்லியிருந்தீங்க ஐயா. நல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.